உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாத்தூரில் இருந்து வருகிறேன். இதாவது 3ஆவது முறையாக வருகிறேன். மருமையனுக்கு இந்த இடத்துல கல்லிட்டு ஒருத்தன் போதை போட்டு எரிஞ்சிட்டான். அப்போ இப்படி ரொம்ப ஆண்டு சொல்லிடுச்சு. அப்போ ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க 1 லட்ச ரூபா ஆகுன்ட்டாங்க. 1 லட்ச ரூபா ஆகுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஒரு 10 ரூபா வரைக்கும் நைட்டில் செலவாயிடுச்சு. 1 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எங்களால் முடியாது, நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். அந்த நேரம் நம்ம ஜெபக்குழுவுக்கு என்கிட்ட செல், அந்த டச் செல் கிடையாது, பக்கத்தில் பாப்பா இருக்குது, பாப்பா இந்த இதுக்காக நீ அனுப்பிடுவாப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். அவங்க ஜெபம் பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்றதுக்காகத்தான் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, மாறி 1 வாரம் எடுக்கிறாங்க, மாறி நீங்கள் இதே ஆப்ரேஷனே பண்ண வேண்டியதில்லை, இன்னொரு டாக்டர் வரட்டும், அந்த டாக்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லி மாறி எடுக்கிறாங்க. ஒன்றுமே நீங்கள் ஆப்ரேஷனே பண்ணவே வேண்டியில்லை அப்படின்ட்டாங்க. அவங்க 1 லட்ச ரூபா ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க. ஆண்டவருடைய கிருபையில் நான் ஜெபம் மாத்திரத்தில் ஏசப்பா பெரிய அற்புத சுகம் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் அது ஆப்ரேஷனே பண்ண வேண்டியில்லை. 1 லட்ச ரூபா கட்டாங்க. அட்டன் டயத்தில் 1 லட்ச ரூபா கட்டாங்க. கொடுங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவோம், இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து, கண்ணு இதாக போயிடும் அப்படி இப்படின்னாங்க. எங்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன காணிக்கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆப்ரேஷன் நல்லபடியாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிறேன், நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஜெபம் பண்ணிவிட்டு அந்த காணிக்கை வச்சுட்டு போனேன். ஆண்டவர் சுகமாக அற்புதமாக எந்த 1 ரூபா உன செலவு அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்படி செய்த தேவனுக்கு கொடான ஒரு சோதரம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.